மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தமிழ் மொழி பாடம். இன்றைய நாள் 17ஆம் திகதி ஜூன் மாதம் வியாழக்கிழமை. தொகுதி 7 பாடம் 3 செய்யுளும் மொழி அணியும். மாணவர்களே, இன்றைய பாடத்தில் நீங்கள் ஆத்திச்சூடியையும் பொருளையும் அறிவீர்கள். ஆத்திச்சூடியையும் பொருளையும் எழுதுவீர்கள். ஆத்திச்சூடியையும் பொருளையும் மனனம் செய்து கூறுவீர்கள். வாருங்கள் மாணவர்களே, இன்றைய பாடத்திற்கு செல்லலாம். மாணவர்களே, இன்றைய பாடம் 4 செய்யுளும் மொழி அணியும். பாடநூல் பக்கம் 41. ஆத்திச்சூடியையும் பொருளையும் அறிக. மாணவர்கள் ஏற்கனவே 6 ஆத்திச்சூடிகளை கற்றுள்ளீர்கள். இன்று மேலும் 2 ஆத்திச்சூடிகளையோ அவற்றின் பொருள்களையோ அறிந்து கொள்வோம். ஆத்திச்சூடியும் பொருளும். முதல் ஆத்திச்சூடி எண்ணெழுத்திகளேல். எண்ணெழுத்திகளேல். பொருள்: எண்களையும் மொழியையும் அலட்சியம் செய்யக்கூடாது. எண்களையும் மொழியையும் அலட்சியம் செய்யக்கூடாது. மாணவர்களே, எண்ணெழுத்திகளேல் என்ற ஆத்திச்சூடியின் பொருளை பார்ப்போம். எண், இது எண். எண் என்றால் கணிதத்திற்கு மூலமான எண்ணையும், கணிதத்திற்கு மூலமான எண்ணையும், இது எழுத்து. எழுத்து. மொழிக்கு மூலமான எழுத்தையும் இகழேல். இகழேல் என்பது அலட்சியம் செய்யக்கூடாது என்று பொருளாகும். ஆக கணிதத்திற்கு மூலமான எண்ணையும் மொழிக்கு மூலமான எழுத்தையும் அலட்சியம் செய்யக்கூடாது. எண் என்றால் கணிதம், எழுத்து என்றால் கல்வி அறிவு ஆகும். இவை இரண்டும் நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக அமைகின்றன. இவற்றை கற்பதற்கு கடினம் என நினைத்துவிட்டு அவற்றை நாம் ஒதுக்கிவிடக் கூடாது. இவை இரண்டையும் நாம் இகழாமல், அதாவது அலட்சியம் செய்யாமல் கற்க வேண்டும். எனக்கு கணித பாடம் தான் பிடிக்கும், மொழி பாடம் பிடிக்காது என்றோம், அல்லது எனக்கு மொழி பாடம் தான் பிடிக்கும், கணித பாடம் பிடிக்காது என்று நாம் எண்ணக்கூடாது. இவை இரண்டும் நம்முடைய கண்களுக்கு சமமானதாகும். ஆக நீங்கள் கணிதத்திற்கு மூலமாக இருக்கும் எண்ணையும் மொழிக்கு மூலமாக இருக்கும் எழுத்தையும் அலட்சியம் செய்யக்கூடாது. அவற்றை நாம் கற்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்வில் நாம் சிறப்பாக இருப்போம். சரியா மாணவர்களே? மாணவர்களே, சற்று முன்பு நாம் எண்ணெழுத்திகளேல் என்ற ஆத்திச்சூடியையும் அதன் பொருளையும் அறிந்து கொண்டோம். இப்பொழுது அந்த ஆத்திச்சூடியையும் பொருளையும் வாசிப்போம். எண்ணெழுத்திகளேல். எ, இன், நெ, ழு, இத். எண்ணெழுத். தி, க, லே, இல். திகளேல். எண்ணெழுத்திகளேல். மாணவர்களே, இந்த ஆத்திச்சூடியை நீங்கள் இவ்வாறு தான் எழுத வேண்டும். சரியாக பார்த்துக் கொள்ளுங்கள். எண்ணெழுத்திகளேல். அடுத்ததாக பொருள்: எண்களையும் மொழியையும், எண்களையும் மொழியையும் அலட்சியம் செய்யக்கூடாது. எண்களையும் மொழியையும்
அலட்சியம் அலட்சியம் செய்ய செய்ய கூடாது. எண்களையும் மொழியையும் அலட்சியம் செய்யக்கூடாது. மீண்டும் ஆத்திச்சூடியை வாசிப்போம். எண்ணெழுத்திகளேல் எண்ணெழுத்திகளேல் எண்களையும் மொழியையும் அலட்சியம் செய்யக்கூடாது. மாணவர்களே, அடுத்த ஆத்திச்சூடி ஏற்பதிகழ்ச்சி. ஏற்பதிகழ்ச்சி பொருள் உழைப்பின்றி பிறர் கொடுப்பதை ஏற்றுக்கொள்வது இழிவான செயலாகும். உழைப்பின்றி பிறர் கொடுப்பதை ஏற்றுக்கொள்வது இழிவான செயலாகும். ஏற்பதிகழ்ச்சி என்ற ஆத்திச்சூடியின் பொருளை பார்ப்போம். இங்கே இந்த படத்தில் உள்ள நிகழ்வை பாருங்கள். இந்த படத்தில் உள்ள இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? கூறுங்கள் பார்க்கலாம். ஏற்பது. ஏற்பது என்பது என்ன? ஏற்பது என்பது பிச்சை எடுப்பது என்று அர்த்தமாகும். ஆம், இவர்கள் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த செயல் சரியான செயலா? பிச்சை எடுப்பது சரியான செயலா? இகழ்ச்சி அதாவது இழிவான செயல். ஆம், பிச்சை எடுப்பது இழிவான செயலாகும். பிச்சை எடுப்பது என்பது இழிவான செயலாகும். இந்த இழிவான செயலை செய்யக்கூடாது என்று அர்த்தம். ஏற்பதிகழ்ச்சி என்பது பிச்சை எடுப்பது இழிவான செயல் ஆகும். ஏன் பிச்சை எடுப்பது இழிவான செயல்? நமக்கு தேவையானவற்றை நாம் உழைத்து பெற்றுக்கொள்ள வேண்டும். சிலர் உழைத்து வாழாமல் பிறரிடம் சென்று பிச்சை எடுப்பார்கள். அதன் மூலம் தங்களுடைய தேவைகளை அவர்கள் நிறைவேற்றிக் கொள்வார்கள். இது மிகவும் மோசமான, அதாவது மிகவும் இழிவான செயலாகும். உழைத்து நம்முடைய வாழ்க்கையை நாம் உயர்த்தி கொள்ள வேண்டும். பிறரிடம் சென்று பிச்சை எடுத்து நாம் வாழ்வது மிகவும் இழிவான செயலாகும். அதனால்தான் ஔவையார் ஏற்பது இகழ்ச்சி என்று கூறினார். பிச்சை எடுப்பது இழிவான செயல் என்று கூறினார். சரியா மாணவர்களே? மாணவர்களே, சற்று முன்பு ஏற்பதிகழ்ச்சி என்ற ஆத்திச்சூடியையும் அதன் பொருளையும் அறிந்து கொண்டோம். இப்பொழுது அந்த ஆத்திச்சூடியை வாசிப்போம். ஏற்பதிகழ்ச்சி. ஏற்பதிகழ்ச்சி. ஏற்ப தி க இல் இச்சி திகழ்ச்சி. ஏற்பதிகழ்ச்சி. இந்த ஆத்திச்சூடியை நீங்கள் இவ்வாறு தான் எழுத வேண்டும். அடுத்த பொருளை பார்ப்போம். உழைப்பின்றி பிறர் கொடுப்பதை ஏற்றுக்கொள்வது இழிவான செயலாகும். உழைப்பின்றி பிறர் கொடுப்பதை ஏற்றுக்கொள்வது பிறர் கொடுப்பதை ஏற்றுக்கொள்வது இழிவான செயலாகும். இழிவான செயலாகும். உழைப்பின்றி பிறர் கொடுப்பதை ஏற்றுக்கொள்வது இழிவான செயலாகும். மீண்டும் வாசிப்போம். ஏற்பதிகழ்ச்சி. ஏற்பதிகழ்ச்சி. உழைப்பின்றி பிறர் கொடுப்பதை ஏற்றுக்கொள்வது இழிவான செயலாகும். சரியா மாணவர்களே? ஆக இந்த இரண்டு ஆத்திச்சூடிகளையும் அவற்றின் பொருளையும் நீங்கள் வாசித்து மனனம் செய்ய வேண்டும். சரியான உச்சரிப்புடன் ஆத்திச்சூடியை வாசிக்க வேண்டும்.
சரியான உச்சரிப்புடன் ஆத்திச்சூடியை கூற வேண்டும். மாணவர்களே, இன்று நாம் அறிந்து கொண்ட ஆத்திச்சூடிகளை மீண்டும் வாசிப்போம். எண்ணெழுத்திகளேல் எண்களையும் மொழியையும் அலட்சியம் செய்யக்கூடாது. ஏற்பதிகழ்ச்சி உழைப்பின்றி பிறர் கொடுப்பதை ஏற்றுக்கொள்வது இழிவான செயலாகும். மாணவர்களே, இன்றைய பயிற்சி 1 நடவடிக்கை நூல் பக்கம் 46. மாணவர்கள் படத்திற்கு ஏற்ற ஆத்திச்சூடியையும் பொருளையும் எழுதுக. ஆக முதலில் நீங்கள் படத்தை பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த படத்தை பார்த்த உடனேயே உங்களுக்கு தெரிந்துவிடும் இந்த படத்திற்கு பொருத்தமான ஆத்திச்சூடி எது என்று. ஆக மாணவர்கள் இந்த 2 படங்களுக்கு பொருத்தமான ஆத்திச்சூடியையும் அவற்றின் பொருளையும் நீங்கள் இங்கே எழுத வேண்டும். மேலே ஆத்திச்சூடி என்று எழுதப்பட்டிருக்கின்ற இடத்தில் நீங்கள் ஆத்திச்சூடியையும், பொருள் என்று எழுதப்பட்டிருக்கின்ற இடத்தில் நீங்கள் பொருளையும் எழுத வேண்டும். சரியா மாணவர்களே? உங்களுடைய கையெழுத்து அழகாகவும் வடிவமாகவும் தெளிவாகவும் இருக்க வேண்டும். இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த பெட்டிக்கோள் அழகாகவும் தெளிவாகவும் எழுதுங்கள். வழக்கம் போல் கிழமை மற்றும் திகதியை எழுதிவிடுங்கள். மாணவர்களே, உங்களுக்கான 2வது பயிற்சி. இந்த பயிற்சி உங்களுடைய பயிற்சி நூலில் நீங்கள் செய்ய வேண்டும். அதாவது நோட்டு புத்தகத்தில் நீங்கள் கிழமை மற்றும் திகதி எழுதிவிடுங்கள். பிறகு ஆத்திச்சூடி என்று தலைப்பிட்டு இவ்வாறு ஆத்திச்சூடியை நீங்கள் தெளிவாக எழுத வேண்டும். சரியாக கோட்டின் மேல் அழகாக எழுதுங்கள். பிறகு இந்த இடத்தில் நீங்கள் பொருளை எழுத வேண்டும். இந்த இடத்தில் ஆத்திச்சூடி, இங்கே பொருள். ஆக மாணவர்கள் சரியாக உங்களுடைய பாடநூலில் உள்ள ஆத்திச்சூடிகளை பார்த்து பிழை இல்லாமல் தெளிவாகவும் அழகாகவும் வடிவமாகவும் எழுத வேண்டும். சரியா மாணவர்களே? மாணவர்களே, உங்களுக்கான 3வது பயிற்சி. மாணவர்கள் ஆத்திச்சூடிகளையும் பொருளையும் மனனம் செய்து அவற்றை காணொளியாக பதிவு செய்து எதிர்வரும் 22ஆம் தேதி ஜூன் மாதம் அதற்குள் நீங்கள் எனக்கு அனுப்பி வைத்து விட வேண்டும். என்னுடைய தொலைவரிக்கு அனுப்ப வேண்டும். நீங்கள் ஏற்கனவே 6 ஆத்திச்சூடிகளை கற்றுள்ளீர்கள். அதனை நீங்கள் எனக்கு மனப்பாடம் செய்தும் கூறியிருக்கிறீர்கள். ஆக அந்த 6 ஆத்திச்சூடிகளோடு இன்று நீங்கள் கற்றுக்கொண்ட மேலும் 2 ஆத்திச்சூடிகளையும் அவற்றின் பொருளையும் நீங்கள் மனனம் செய்து எதிர்வரும் 22ஆம் தேதி 6வது மாதம் அதற்குள் எனக்கு என்னுடைய தொலைவரிக்கு அனுப்பி வைத்து விட வேண்டும். சரியா மாணவர்களே? மாணவர்களே, நீங்கள் ஏற்கனவே கற்ற ஆத்திச்சூடிகள், ஏற்கனவே நீங்கள் அறம் செய்ய விரும்பு 6வது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல், உடையது விளம்பேல், ஊக்கமது கைவிடேல். மேலும் இன்று 2 ஆத்திச்சூடிகள் எண்ணெழுத்துகளில் ஏற்பதிகழ்ச்சி. ஆக இந்த ஆத்திச்சூடிகளின் பொருளையும் சேர்த்து நீங்கள் மனனம் செய்து காணொளியாக பதிவு செய்து எனக்கு அனுப்பி வைக்க வேண்டும். மாணவர்களே, இன்றைய பாடத்தில் நீங்கள் 2 ஆத்திச்சூடிகளையும் பொருளையும் அறிந்து கொண்டீர்கள். ஆக மொத்தம் நீங்கள் 8 ஆத்திச்சூடிகளையும் அவற்றின் பொருளையும் அறிந்து கொண்டீர்கள். ஆக மாணவர்கள் அந்த ஆத்திச்சூடிகளை வாசித்து மனனம் செய்து கொள்ளுங்கள். பிறகு உங்களுக்கு வழங்கப்பட்ட பயிற்சியையும் செய்துவிட்டு என்னுடைய தொலைவரிக்கு அனுப்பி வைத்து விடுங்கள். சரியா மாணவர்களே? நன்றி மாணவர்களே.